மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை.